பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மாதவெளியிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை கூட நான் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷம் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்த தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசில் வீற்றிருந்தார். ஆகையால் உங்கள் இளைப்பார்களை உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவியால் செய்யப்பட்ட விவிதமான விவரங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாதபடிக்கு. இதுக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி ஆத்துமா சில நேரத்தில் அது சோர்ந்து போக இருக்கிறது. ஆனால் தம்முடைய பாவையினால் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி மரிப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். ஆனால் அவருக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்று என்பது அது தேவனுடைய தீர்மானம் இருக்கிறபடினால அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, எனக்கு என்ன தலைப்பு, சோர்ந்து போகாதீர்கள். முதலாவது நாம் என்ன செய்யணும், சோர்ந்து போகக்கூடாது. முதலாவது கூட வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்கு சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் சொன்னால், நாம் வாழ்க்கையில நாம் ஜெயிக்க வேண்டும் சொன்னால், நாம் பிசாசு ஜெயிக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு நாம் சோர்ந்து போகவே கூடாது. அப்படி நாம் சோர்ந்து போகாத நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாத ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது அவன் ஜெயித்து பெறுகிற ஒரு மனிதனா இருக்கிறான். இரண்டாவது, பிசாசு பாருங்க, எவனை விழுந்தாமல் சொல்லி அவன் வகைத்திட்டு திரிகிறான். ஆனால் ஒரு மனிதன் ஜெபிக்கப்படும் போது அதன் மேலே அவன் ஆளுகை செய்வாய் மாறுகிறான். கர்த்தராகிய தேவன் இப்படிதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி தேவனுடைய திட்டம், பிதாவின் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றாதபடி பல பிரச்சனை, பல போராட்டம். ஒரு சைடு விசுவாசி, இன்னொரு சைடு பாவிகளாலே அவர் அந்த திட்டத்தை செய்து முடிக்காதபடி பலர் எழுப்பினார்கள். ஆனால் இவர் என்ன செஞ்சார்? இயேசு இரவெல்லாம் செபிக்க ஆரம்பித்தார், அவரெல்லாம் ஊழியம் செய்தார். அப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, நாம் சோர்ந்து போகாமல் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா வேதம் சொல்வது, மாம்சம் பலவீனமுள்ளதான், ஆனால் ஆவி உற்சாகமாக இருக்கிறது. நாம் இரவு நேரத்திலே நல்ல வேதத்தை வாசித்து விட்டு நாம் தகப்பனிடத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் படுத்து பாருங்கள், அதிகாலையிலே கர்த்தர் உங்களை எழுப்ப ஆரம்பிப்பார். அப்போ முதலாவது நாம் ஜெபத்திலே, நாம் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகக்கூடாது. அப்போ சோர்ந்து போகாது ஜெபிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அப்போ இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, ஒரு மனிதன் ஜெபிக்கப்படும் போது அவன் ஜெயம் பெறுகிறான், ஜெபிக்கப்படும் போது அவன் ஆஸ்வதிக்கப்படுகிறான், ஜெபிக்கப்படும் போது அவன் மற்ற மேலே ஆளுகை செய்வதா இருக்கிறான். இன்னைக்கு ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பல நாள் நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் ஜெயித்து தருவார். இன்னைக்கு ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில எந்த காரியமும் நீங்கள் செய்யாதீர்கள். முதலாவது, நாம் ஜெபிப்பதற்கு சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவது, எதற்காக நாம் சோர்ந்து போகக்கூடாது பார்த்தீங்கன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நாம் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்கள் தான் செய்தார். அவரை பார்க்கும்போது அநேக நல்ல காரியங்களை தான் இயேசு செய்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கற்றுக்கொண்ட ஒரு நோக்கம் என்னன்னா, நாம் நல்ல காரியங்களை, நற்கிரிகளை நாம் செய்ய வேண்டும். நம்மளை பார்த்து இந்த நற்கிரிகள் எதன் மூலமா நாம செய்வது மற்ற மனிதர்களுக்கு தெரியும் சொன்னா, நம்முடைய சரீர பிரகாரம் நாம் செய்கிற நற்கிரிகள், நம்ம நல்ல காரியங்களை செய்யும் போது நல்ல நண்பர்கள் நமக்குள் இருப்பார். இந்த நற்கிரிகளை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எங்க வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டு, அவர் எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டான்னு சொன்னா, பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமாகும். இரண்டாவது, நற்கிரிகளை செய்வதற்காக அவர் 7வது வார்த்தை சொன்னார், ஒப்புவிப்பு என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் நற்கிரிகளை செய்வதற்காக தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவது நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் நற்கிரிகள் செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாது. அப்போ சோர்ந்து போகாத நாம இருக்கும்போது நிச்சயமா நான் சொல்கிறேன், கர்த்தர் சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் தருகிற தேவனா இருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவனா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியிலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவது, நாம் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவது, எதற்காக நாம் சோர்ந்து போகணும்னு சொன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நன்மை செய்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. முதலாவது நான் சொன்னேன், நற்கிரிகளை செய்வதற்கு. மூன்றாவது, இங்க பார்க்கிறோம், நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்வதாய் சுற்றித் திரிந்தார்.
அப்போ நன்மை செய்துதான் அநேக ஜனங்களை அவர் தேவனுடைய பக்கமாய் திருப்பி கொண்டது உண்மை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக இயேசு நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்கு நன்மை தருகிறார். அந்த நன்மையான அந்த ஈவு அது பரலோகத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அப்போ மூன்றாவது, நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. இங்க கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். வசனம் இவ்வளவு சொல்லி நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது? நிறைய வசனம் இருக்கிறது, நான் சொல்ல அது நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு சிறிய ஒரு காரியம் தான் போடுகிறேன். அப்போ நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. முதலாவது நான் சொன்னேன், சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்தேன். அந்த தலைப்பு நீங்க எபிரேயர் 12:3-5 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஒன்று, ஜெபம் பண்ணுவதிலே நாம சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவது, நற்கிரிகளை செய்வதிலே சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவது, நாம் நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகாதபடி நாம் நன்மை செய்து கொண்டு இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, நன்மை செய்யும் போது கர்த்தருக்கு மேல அவர் பிரியமா இருக்கு. உன் மேல தேவன் ஆசீர்வாதம் தங்கும். உன் மேல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உன் மேல கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாகும். நீ நன்மை செய்ய 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 இயேசுவுடைய இருதயம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். இயேசு அப்படிதான் எத்தனையோ பேர்கள் அவரை கொலை செய்வதற்காக எத்தனை ஒரு கூட்டம் பாருங்க, 3 கூட்டம் இருந்தாங்க. இயேசு ஒன்று அவரை காட்டி கொடுக்கும்படி, இன்னொன்று இயேசுடைய சாப்பாடு போடுன்னு சொல்லி ஒரு கூட்டம் அடைஞ்சது, இன்னொரு கூட்டம் அவர் எப்ப சிலுவையில் அறையணும் அடைஞ்சது. அப்ப 3 கூட்டத்தார் நாம் நன்மை செய்களாய் மாறும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாணவர்களிலே சோர்ந்து போக சொல்லி நான் 3 காரியங்களை இடத்தில் சொல்லுகிறேன். நாம இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் நீங்க இந்த காரியத்தை முழுமையாக கேளுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய யூடியூப் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய இயேசுவின் எழுப்புதல் ஒளியும் ஜீசஸ் ரிவைல் மினிஸ்ட்ரியை நீங்க அடிக்கடி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையை ஆசீர்வதிப்பேன். அடுத்த இந்த மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த தகப்பனே, இந்த காண்கள் மூலம் இந்த வீடியோ மூலமா காத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருடைய பிரச்சனை உண்டாகட்டும். அடுத்து சோர்ந்து போகாமல் சொல்லுங்கப்பா. ஜெபம் பண்ணுவதிலே, தற்கரிகள் செய்வதிலே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதபடி கர்த்தர் இவரோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துகிறார் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு யார் என்ன செய்தாலும் அன்று நன்மை மாத்திரம் செய்து உங்களுடைய நாம மகிமைக்கென்று எங்களை வழிநடத்தும். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.